என்ன ஒரு வார்த்தை சொல்லிருதா நாங்களும் பிரியா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துருப்போம்ல. ஏதாவது வேலையை அந்த பக்கம் வந்தாதான் எங்க ஞாபகம் வருமாக்கும். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எல்லாம் முடிச்சு போனது அர்த்தமா? இதுக்கேமா வருத்தப்படுற? ஒரு மசால் வடைய கடி மச்சான். அதே வேதனையில இருக்கு. என்ன மச்சான் வேதனை? இந்த பர்த்டே இல்லன்னா இன்னும் எத்தனையோ டே இருக்கு. ஏமா மாப்பிள்ளை பார்த்தா வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன் மாப்பிள்ளைக்கு என்ன வியாதியா? மச்சான் வெளியே எங்கயாவது கூட்டு போனாருன்னு கேட்டிருக்கேன். வெளிக்கு வந்து அவங்களே போய்க்க மாட்டாங்களா? மாப்பிள்ளைய கூட்டு போனா சும்மா இருங்க மச்சான். எங்கயாவது வெளியே கூட்டு போனீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எவ்வளவு கெஞ்சி கூட்டாலும் வெளியே வர மாட்டாங்க. மாப்பிள்ளை கெஞ்சி கூப்பிட்டா வருவாங்களா? கொஞ்சி கூப்பிடணும். ஒரு சினிமாவுக்கோ ஹோட்டலுக்கோ உங்க தங்கச்சி ஆசைப்பட்டு போய் நாங்க பார்த்ததே கிடையாது. சமையல்ல இருந்து சகலத்தையும் முகம் சுளிக்காம அவளே செய்யறா. என்ன ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடுறது இல்ல. அப்படி போடு. உங்க தங்கச்சி எங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். போறா ஒரு புல்ல போடுறா. இதெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இதோட ஒரு அண்ணனுக்கு வேற என்னமா வேணும்? யாரும் அது பிரசவத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுல யாரும் இல்லையா? இல்லண்ணா, அவ வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. போயிருந்தா? அது ஊருக்கு கட்டுப்பாடுன்னு சொல்லி அந்த குடும்பத்தை தள்ளி வச்சிருக்காங்க. என்னமா அது என் தங்கச்சி இப்படி பேசிட்டு இருக்க? பிரசவத்துல துடிச்சிட்டு இருக்காங்க, பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? நீ மச்சாட்ட பேசிட்டு நான் இது வந்துடுறேன். ஐயோ அண்ணே, என்னமா ஏன் வழிய மறிச்சு நின்னுட்டு இருக்கீங்க? ஏமாப்ல வந்தமா தங்கச்சி பார்த்தமா போனமான்னு இல்லாம அவளை போய் கடத்திட்டு போறீங்க? நான் ஒண்ணு கடத்திட்டு போல மாமா. அந்த பொண்ணு பிரசவத்துல துடிச்சிட்டு இருக்கா, கொஞ்சம் வழி விடுங்க மாமா. ஐயா அந்த குடும்பத்தை தான் நம்ம ஊர் சுப்ரீம் கோர்ட் ஃபுல் பெஞ்சும் கூடி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கு. எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் மனிதாயமானத்தோட நடந்துக்கோங்க. ஓஹோ, அப்ப இவங்களெல்லாம் பார்த்தா மனுஷனை தெரியலையா? ஏன் உங்களுக்கு எல்லாம் மனிதாயமானம் கிடையாதா? நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணலாங்கிற நோக்கத்தோட வந்திருக்கீங்க. நான் எதுக்கு மாமா பிரச்சனை பண்ண போறேன்? பெருசு வந்துருச்சு, இனி வெள்ளங்கண்ணா. எவனோ வெளியூருக்காரன் நம்ம ஊர்ல வந்து நாட்டமா பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்களே என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஊர் பிரசிடென்ட் நீ, அந்த மரியாதையை காப்பாத்திக்க. நீங்களா ஆம்பளைங்க தானடா? ஏய் போட. அதான் ஐயா சொல்லிட்டார்ல, வில்லங்கம்னா பொண்ணை விட்டு போயா. நீங்க என்ன தடுத்தாலும் சரி, அந்த பொண்ணை நான் ஹாஸ்பிடல் சேர்க்காம போக மாட்டேன். என்னடா சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப பேசிட்டு நீ போறாங்க. என்ன அடிய வாங்கிட்டு சிரிக்கிறேன்? இது நம்மளுக்கு சரியா வராது. டேய், அவளை கொண்டு போய் அவன் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணுவானோ அல்லது அடிச்சு அவனையே நீங்க அட்மிட் பண்ணுவீங்களோ? நீங்க ஆச்சு அவனாச்சு என்னமோ பண்ணுங்க போ.
அவன் என் நண்பன் மட்டும் இல்ல, என் உயிர். தெரியுமா உனக்கு? அவனை போய் கை நீட்டி அடிச்ச. தாய் மாமங்கிறதுனால உன்னை உயிரோட விட்டு வைக்கிறேன். ராஸ்கல். என் மான மரியாதையில போச்சுங்க. நீங்க சொன்னீங்கிறதுக்காக தான் நான் திருமலை கையை வச்சேன். நீங்க சைகை காட்டினீங்க, நான் சப்புன்னு அரைஞ்சிட்டேன். அதுக்காக என் பொண்டாட்டி முன்னாடி என் மாப்பிள்ளை என்ன பொருட்டி பொருட்டி எடுத்துட்டான். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி புலம்புற? புலமா என்ன பண்ண சொல்றீங்க? இவ்வளவு காலமா எனக்கு என் மாப்பிள்ளைக்கு பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தது. சரி, மகனுக்காக அந்த வீட்டுல பொண்ணு எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப அதுவும் நடக்காது போல இருக்கே. நடக்கும் பரமா, கண்டிப்பா நடக்கும். எப்படி? பரவாயில்ல, நீங்க எதையுமே புரியுற மாதிரி பேசுறது இல்ல. திரு எதை சொன்னாலும் சூர்யா கேப்பான்ல. அந்த கன்றாவிதே காலகாலமா நடந்துட்டு இருக்குல்ல. நேரா அந்த திருக்கால போய் விழு, நீ நினைச்சது நடக்கும். இது பாருங்க, மிச்சம் இருக்கிறதே மான மரியாதை ஒண்ணுதான். அதை காப்பாத்திக்கலான்னு தான் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்ததே. அதை விட்டு வர சொல்றீங்களா? எந்த காய நகர்த்தினா எந்த காய் விழுன்னு எனக்கு தெரியும். போ. அவர் என் ஃப்ரெண்டோட மாமா, அவருக்கு சூழ்நிலை அப்படி. முதல்ல அவட்ட மன்னிப்பு கேட்டா எனக்கு தூக்கமே வரும். தூங்குறியாதே மச்சான், சரி விடு. அண்ணே அண்ணே, சூர்யா ஐயோட மாமா வராரு. அவன் என்ன வீரபாண்டிய கட்டபொம்மனா வர சொல்றா? வாங்க 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 வாங்க. திவ்யா, மோர் அடிச்சிட்டு வாமா. வணக்கம். வாங்க உட்காருங்க. ஒன்றும் இல்லைங்க மாப்பிள்ள, நேற்று அறிவு கிட்டதனமா ஆத்திரத்தில் ஆள் தராதரம் தெரியாம கை நீட்டினது தப்பு தானுங்க. ஏன்னா எங்க ஊர் கட்டுப்பாடு அப்படிங்க. யோ, என்னையா ஊர் கட்டுப்பாடு? அடுத்தவரை கை நீட்டி அடிக்கிறதா கட்டுப்பாடா? நான் சத்து கட்டுப்பாடு. முதல்ல அந்த ஊரை கட்டி போடுங்க. இப்ப நீ எங்க ஊருக்கு வந்திருக்க, லைட்டா ஒன்னு ரெண்டு தட்டு தட்டா நீ என்னையா பண்ணுவ? என்னையா பண்ணுவ? இருந்தாலும் உங்களை நான் கை நீட்டினது தப்பு தான். அதுக்காக இப்படிங்களா? சொந்த தாய் மாமன் கூட பார்க்காம பெரட்டி எடுத்துட்டாங்க. பெரட்டி எடுத்தானா இல்ல உருட்டி எடுத்தானா? சொல்ல முடியாத அளவுக்கு அடிச்சு விட்டாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் அவனை சமாதானப்படுத்துறேன். சமாதானப்படுத்தும் போதே அப்படியே சம்பந்தத்தையும் பேசிட்டீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துருவோம். என்ன சம்பந்தம்? யாருக்கு? எங்க அக்கா மக காவியாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு என் மக ஒத்த கால நிக்கிறான். அப்படி கல்யாணம் நடக்கலன்னா உயிரியே விட்டுருங்கிறான். விட்டுற சொல்லு. இந்த கேரக்டர் குறுக்க பேசாம இருக்கு சொல்லுங்க. குறுக்க பேசுறேன், எனக்கு தூக்கம் வராதுப்பா. மச்சான், பேசாம இருக்கீங்களா? உங்க ரெண்டு குடும்பம் ஒண்ணா இருக்கணும், அவ்வளவுதானே. என்னுடைய பூர்ண சம்மதம் உங்களுக்கு இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த உதவியை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேங்க. நீங்க கல்யாண ஏற்பாட்டை தைரியமா பண்ணுங்க. இவர் வாக்கு கொடுத்துட்டார்ல, அப்ப மறுவாக்கே இல்ல. ரொம்ப சூப்பரா இருக்குதுமா. அம்மா, உங்க வீட்டுக்காரர் வாக்கு நம்பி நான் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். கட்டுங்களா? வாங்க. கையிருப்பு தான் குறையுது. சரி, நான் பாத்துக்கிறேன். என்னடா இந்த ஊருக்குள்ள ஆம்பளை பொம்பளை எல்லாம் வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன், வாக்கு கொடுத்தா மாற மாட்டேங்கிறாங்க. அது என்ன பெரிய வாக்கு? அந்த வாக்கை நான் இன்னைக்கு பார்த்தாகணும். வாக்கு தானே, நான் காட்டுறேன். காட்டு. கைய கொடுங்க, இப்படி தூங்க, கால் அப்படி வைங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க. இதான் வாக்கு. ஓ, இதான் வாக்கா? ப்ளீஸ் யுவர் பேக். இதான் நம்ம தாயாம. அறிவு இருக்காட உனக்கு? நீ எப்படிடா இதுக்கு சமைச்சேன்? அவன் யாரு, அவன் குடும்பம் எப்படின்னு தெரியுமில்ல உனக்கு? அவன் பையனுக்கு என்னடா தகுதி இருக்கு என் தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு? நான் சொல்றது கேளு. நீ வேற என்ன சொன்னாலும் கேட்பேன், ஆனா இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நான் சம்மதிக்க மாட்டேன். உன் மேல கை வச்ச அன்னைக்கு அவனை கொண்டிருக்கணும். சும்மா விட்டேன் பாரு, ஏன் தப்பு. அதனால தான் இப்ப தைரியமா உன் வீட்டுக்கு வந்து ஏன் தங்கச்சியை கேட்டிருக்கான். ஏய், அவர் உன் சொந்த தாய் மாமன். உனக்கு ஏதாவது அவர் தானே வரணும். அவனா வருவான்? எல்லாம் நடிப்புடா. அவனை நம்பாத. காரியம் நடக்கணும்னா கையோ காலோ எதை வேணாலும் பிடிப்பான். இது பாருங்க, யாருக்கும் உங்க தங்கச்சியை கட்டி கொடுக்கறத விட சொந்தத்துக்குள்ள கொடுத்தீங்கன்னா அவளோட கஷ்ட நஷ்டத்தை கூடவே இருந்து பாத்துக்கலாம்ல. சொல்லுமா, நல்லா புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. கடைசி வரைக்கும் சொந்த பந்தம் தான் கூட வரும்னு. நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ அவனுக்கு சப்போர்ட்டா? இதோ பாருடா, இந்த கல்யாணத்தை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத. சரிடா, உன்னை கேட்காம இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னது தப்பு தான். என்ன, இந்த கல்யாணம் நடந்தா உங்க ரெண்டு குடும்பம் ஒன்னாயிரும், நீங்களாம் சந்தோஷமா இருப்பீங்க. அதை பார்த்து நானும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். நான் சம்மதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். தப்புதான். இனிமே அதை பத்தி பேச மாட்டேன்டா. ஏய், நீ ஏன்டா வருத்தப்படுற? இப்ப என்ன வேணும் உனக்கு? கல்யாணம் அதானே? நடத்திக்க. சூர்யா, இதுல உனக்கு உண்மையிலே சந்தோஷம் தானே? ஓ, சந்தோஷம் தான்டா எனக்கு முக்கியம். ஒரே கூட்டமா இருக்கு. என்னங்க? என்ன கூட்டம்? சங்கர்லிங்கன் வீட்டுல இலை விழுந்துருச்சு. இளவு வீட்டுல போய் என் மகனுக்கு கல்யாணம் பத்திரிகை வைக்கிறது அந்த ஆளுக்கு நல்லா இருக்காது, நமக்கு நல்லா இருக்காது. பாப்போம். சரி வாங்க. வரமா? இல்லைங்க, நான் அப்புறமா. என்ன விஷயம்? இல்ல, என் மகனுக்கு கல்யாணம், முத பத்திரிகை உங்களுக்கு வைக்கலான்னு வந்தேன். இந்த மாதிரி நேரத்துல போய் கொடு. நீ நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்க போதில்ல. சந்தோஷமா போ. பார்த்து விளையாடுங்க. என்ன, எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வா. சரி. பிரியா,
வா வா பசங்களா விளையாடுனது போதும் வந்து படுங்க வாங்க. மச்சான் ஓ தங்கச்சி கல்யாணத்துக்கு எந்த குறை இருக்க கூடாது. ஆமா திரு எங்க அவன்? அவன் எங்காவது ஒரு ஓரமா படுத்திருப்பான். கூப்பிடவா? ஃபுல் ஃபிட்டா நிம்மதியா தூங்க. காலையில 4 மணிக்கு 2 பேரை எழுப்பணும். பாலை வெட்டணும்ல? அது சரி, நீங்க பாலை வெட்டினாலும் சரி ஓலை வெட்டினாலும் சரி எழுப்பி விட்டுறேன். சரி தூங்கு. ஏய் அது பாத்ரூம். ஓ பாத்ரூமா? அப்ப பெட்ரூம் எங்க இருக்கு? நான் பெட்ரூம் போய் தூங்குறேன், நீ பாத்ரூம்ல தூங்கு. என்ன அநியாயம் பாத்தீங்களா ஐயா? தண்ணி போட்டவன் பெட்ரூமுக்கு ஸ்டெடியா போறானா, போடாதவன் பாத்ரூமுக்கு போகணுமா? டேய் சீட்டு விளையாண்டதால போதும், அவங்கவங்க போய் படுங்க போங்க. திவ்யா, திவ்யா. என்னங்க? மா விடிய போற நேரம் ஆயிடுச்சு. நான் தோட்டத்துக்கு போய் பாலை வெட்டிட்டு வந்துடுறேன். எல்லாரும் எழுப்பி காஃபி போட்டு கொடுத்துருங்க. சரிங்க. ஐயோ காவ்யா, ஏய் காவ்யா, என்னது? அடி பாவி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? சாக விடுங்க, நான் உயிரோட இருக்க கூடாது. எதுக்காக இந்த முடிவு எடுத்த? கேட்கறல்ல, சொல்லு. இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. விடிஞ்ச கல்யாணம் இப்ப இஷ்டம் இல்லன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? யாரும் என்கிட்ட சம்மதம் கேட்கல. என்னடி முட்டாள்தனமா பேசுற? கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போகும்போது, நகை எடுக்க போகும்போது ஒரு கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு சொல்லிருக்கலாம்ல. சரி, யார்கிட்டயும் சொல்ல வேணாம், என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. இப்ப திடீர்னு உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு சொன்னா ஒரு 2 அண்ணன்களோட நிலைமை யோசிச்சு பாத்தியா நீ? இந்த கல்யாணம் நடந்தா நான் செத்துடுவேன். செத்து போயிடுவியா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.